சொல்லலாமா? ஏன்னா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நாடி பிடிச்சி பார்க்கலாம். அதில் என்னது, ஆளுங்க தான் இருக்கிறாங்களா, இல்லை சரீரம் எங்கே இருக்கும்? சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டே தூங்குவான். அப்படி யாராவது அந்த வாரம் இருக்கா? கண்ணை திறந்துட்டே சிலர் என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் செக்யூரிட்டியா போட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? கண்ணு திறந்து இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ வசனத்துக்கு நேராக போகலாம், வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். சத்தமா ஒருவர் வாசிப்போமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பருகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்தும். நல்ல வார்த்தை, சிறிதன் அருமையான வார்த்தை. எந்த தடையும் இல்லாத ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் தான் இந்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல், நான் உங்கள் மேல், அடுத்து உங்களை பருகவும், நான் உங்கள் மேல், அடுத்து உங்களை, உங்களோடு. இந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டது இல்லையா? நான் உங்கள் மேல், ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல், உங்களை, நான் உங்களை, நான் உங்களோடு. இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அழகான வார்த்தை. நான் உங்கள் மேல், நான் உங்கள் மேல். இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, எத்தனை பேர் உங்க மேல கவனமா இருக்கிறாங்க. உங்களை அழிக்கணும்னு கவனமா இருப்பாங்க. குடும்பத்திலே அப்படிதான். இவன் இனிமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, இவனை எப்படியாவது காய் பண்ணணும். அநேகர் என்ன செய்வாங்க, உங்கள் மேல, உங்கள் மேல. அதுக்கப்புறம் நான் அந்த வழக்கத்தை சொல்றேன். அடுத்து உங்களை, உங்களை, உங்களை தொலைச்சிருவன் சொன்னவங்க உண்டு. சரியா? நீ இருந்த இடம் இனி சொல்லுவாங்க, நீ இருந்த இடத்துல நீ புல்லு தான் குறுக்கும்பா, புல்லு முளைக்கும்பா இல்லையா? உங்களை, அடுத்து சொல்லப்படுது உங்களோடு. சரிதானே? உங்களோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல 3 காரியங்களை நான் வேகமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அப்படின்ற வசனத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, தேவனுடைய கண்ணு உங்கள் மேல நோக்கமாய். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரா சகோதரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவர்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு. ஆண்டவருடைய கண்ணு உங்கள் மேல பார்த்துட்டே இருக்கும். அல்லேலூயா. வேதம் அதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்களை நமக்கு கொடுக்கும். அநேக நேரங்கள் நீங்களும் நானும் சொல்லுவோம், நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது, சில குறைவு வரும்போது, சில நெருக்கம் வரும்போது, சில பாடுகள் வரும்போது, சில தருத்திரம் வரும்போது, கைவிடப்பட்ட நிலைமை வரும்போது நீங்களும் நானும் சொல்லுவோம், என் ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரு, என் ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரு. ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல என் ஆண்டவருடைய வார்த்தை விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 49ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ 14 போட்டி சீயோனோ கர்த்தரனை. சீயோன் யாரு? சபை. சீயோன் யாரு? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டு சொல்லியிருக்கமா? இங்க சொல்லுது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா?
சீயோனாகிய சபையே, சீயோனாகிய கர்த்தருடைய பிள்ளையே, சீயோனாக இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை உடைய இயலாமையை வைத்து, உடைய சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன்? உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் பிள்ளை. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னால தைரியமா இருக்க. உலகத்துல யாரு மறந்தாலும் பரவாயில்ல, நீங்க நம்பினவங்க சில நேரங்கள் உங்களை நட்டாத்துல விட்டுட்டு தான் போவாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய தேவன் இந்த 25ஆம் ஆண்டு இந்த முதல் நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். 24ஆம் ஆண்டு எத்தனையோ காரியங்கள்ல எனக்கு அது நடக்கல, ஆண்டவர் என்ன மறந்துட்டா, என்னோட வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, இனிமே நான் மேல வருவானா, இனி என்னோட வாழ்க்கையில துளிர் விடுமா அப்படி சொல்ல அநேக நேரங்கள் நினைச்சு கொண்டிருந்த உங்களை பார்த்தேன். சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்கள் மேல கண்ணோக்கமாக வேதத்துல படிக்கும் போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஆகார் என்கிற ஒரு சகோதரியை பத்தி பார்க்கணும். ஆகார் ஆபிரகாமுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன். பல சிக்கலினாலே, பல பிரச்சனையினாலே தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். தன்னுடைய வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். இந்த வீட்டை விட்டு ஓடி போகும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு நேராக வருகிற ஒரு வார்த்தை வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, அந்த கடைசி பகுதி, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு என்ன பண்ணிட்டா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். ஏதாவது ஒரு நன்மை வரல, ஏதாவது ஒரு காரியம் கைக்குடி வரல, ஏதாவது ஒண்ணுல எனக்கு ஜெயம் வரல, அது வேலையா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், தேவையா இருந்தாலும், குடும்ப காரியமா இருந்தாலும், நண்பர்கள் வருந்தாலும், குடும்பத்தோட சொந்தங்கள் உள்ள காரியங்களா இருந்தாலும், சிலது வரலன்னு என்ன செஞ்சிருவாங்க? விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆகாருக்கு ஒரு நெருக்கம் வந்த உடனே ஆகார் என்ன பண்ணிட்டா? ஓடி போயிட்ட ஆபிரகாமை விட்டு, சாராளை விட்டு ஆகார் ஓடி போயிட்டான். ஓடி போன ஆகார் எங்க போனாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது, சாராளுக்கும் தெரியாது. ஆனா இந்த ஆகாரை உண்டாக்கின தேவன் ஆகாரை பார்த்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் உருவாக்குனதுனால நீ எங்க போனாலும் என் கண்ணு உன் மேலதான் இருக்கு. ஆண்டோட கண்ணு யார் மேல இருக்குது? ஆண்டவர் ஆகாருக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 7வது வசனத்தையும் படியுங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவர் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில கண்டாரா? அநேக நேரங்களில் வேதனைகள், பாடுகள், துக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், தரித்திரங்கள், வறுமைகள், தள்ளப்பட்ட நிலைமையிலே நீங்களும் நானும் எங்கோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து, ஐயோ எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லையே, என்னை ஆதரிப்பார் இல்லையே, என்னை நோக்கி பார்ப்பார் இல்லையே என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை வந்தது உண்டல்லவா? 24ஆம் ஆண்டு. இந்த 25ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஆகாரை கர்த்தர் கண்டது போல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி ஆண்டவர் ஆகாரை கண்டதுனாலதான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிற 13வது வசனம், என்னை காண்பவரை நானும் இடத்திலே கண்டேன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுமா? நம்மை பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த ஆண்டவரோட வாழ்க்கையில நம்பலன்னா, இந்த ஆண்டவராக இயேசுவோட வாழ்க்கையில நம்பலன்னா,
25ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறாரு. அவர் உங்களை பார்க்கிற ஆண்டவர், உடைய வேதனையை பார்க்கிறவர், உடைய தரித்திரத்தை பார்க்கிறவர், உடைய வியாதியை பார்க்கிறவர், உடைய குறைவுகளை பார்க்கிறவர், உடைய இயலாமையை பார்க்கிறவர், உடைய கண்ணீரை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறபடினாலதான் ஆகார் ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, நல்ல சொல்லுங்களா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்கள் மேல கண்ணோக்கமாய். கர்த்தர் சுத்தமானால் வருகிற வாரங்களில் இந்த வசனங்களை குறித்து விளக்கமாக நம்ம பார்க்கலாம். நான் அடுத்த பகுதிக்கு, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, பலுகவும் பெருகவும் பண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல கண்ணோக்கமாயிருந்து உங்களை என்ன செய்ய போறேன்? உங்களை என்ன செய்ய போறேன்? பலுகவும் பெருகவும். ஆம், அதுக்குள்ள அறிகுறி சில நேரங்கள்ல எல்லாமே இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில, நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் வருஷத்துல தரப்போம். நான் சொல்லல, இந்த வார்த்தையை கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைக்கலாம், என் வாழ்க்கை வறண்டு போயிடுச்சுங்க, இனி என் வாழ்க்கை துளிர் விடுவதற்கோ நான் மேல வருவதற்கோ எனக்கு எந்த சாத்தியமும் இல்லை நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வியாதியை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், கடனை குறித்தும், பல சூழ்நிலைகளை குறித்தும் இனி எனக்கு ஒரு தொழில் விடுகிற அனுபவம் இல்லை. அநேகர் சில நேரங்களில் நினைப்பாங்க, நான் ஒரு பட்டமரம் ஆயிட்டேன், என்னோட வாழ்க்கை ஒரு பட்டமரம் ஆகிவிட்டது, எனக்கு ஒரு தொழில் விடுகிற வாழ்க்கை உண்டா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் என் ஆண்டவர் உங்களைத்தான் பார்த்து சொல்றாரு. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல உங்களை தைரியப்படுத்த முடியாத வார்த்தை விதமாய் கடந்து வருகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 58:11. ஆமா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள். என் வாழ்க்கை வறண்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கை காடு போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கையில மேன்மையடைறதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. அநேக நேரங்கள் உடைய சரீரத்தினுடைய வியாதிகளை குறித்து மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம், இனிமே நீ மேல வரதுக்குள்ள எந்த சாத்தியமும் இல்லை, நீ சுகம் அடைவதற்குள்ள எந்த சாத்தியமும் இல்லை. உங்கள் சூழ்நிலைகளை பல கடன்களினால அடிபட்டு இனிமே நான் மேல வரதுக்குள்ள எந்த சாத்தியமும் இல்லை, அல்லது என்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்துல நான் மேல வர்றதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை, அதுக்கு அந்த பிள்ளைகளை நான் திருமணம் பண்ணி கொடுத்தேன், அவருடைய குடும்ப வாழ்க்கையோட ஆசீர்வாதத்துக்கு அவருடைய நன்மையை பெறுவதற்கு எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவருடைய வேதம் பைபிள் ஒரு நாளும் மாறாது. இங்க இருந்து இந்த வசனத்தை நீங்க மேல ஹால்ல இருந்தாலும் கீழே ஹால்ல இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை 100க்கு 100 நீங்களோட வாழ்க்கையில நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்பினாதான் இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும். நீங்கள் நம்பாத அளவுக்கு இந்த இடத்துல எங்க உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்ட உங்களோட மனதில் ஏதோ யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில இந்த வருஷங்களில் கிரியை செய்யாது. நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன பண்ண போறாரு? இனம் உள்ளதாக்குறார். அடுத்து சொல்றாரு, நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். நிறைய பேர் எப்பவும் சொல்லுவாங்க,
சரிதானே? நான் எப்பவும் சொல்ற மாதிரி சொல்லல, இப்ப இந்த 25ஆம் ஆண்டுல உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் எல்லாரையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. சரிதானே? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வசனம் இந்த வாழ்க்கையில இந்த வருஷம் நிறைவேறும் சொல்லுங்க. இந்த வசனம் இந்த வாழ்க்கையில இந்த வருஷம் நமக்கு வாழ்க்கையில நிறைவேறும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரு தெரியுமா? கற்பாறையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். ஒன்றும் இயலாத நிலைமையிலிருந்து கர்த்தர் ஒன்றை உருவாக்குகிறது. ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் தான். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு நான் சொன்னது போல, நான் உங்களை பலுகவும் பெருகவும் செய்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலுகவும் என்று சொல்லும் போது உருவாக்குறது. ஆமென் சொல்லுங்க. உருவாக்குறது நமக்குள்ள இருந்து. உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களில் உருவாக்கப்படாமல் இருக்கிறதோ, கர்த்தர் இந்த வருஷத்துல ஆரம்பத்திலே உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய வாழ்க்கையில உருவாக்கி என்னென்ன குறைவுகள் இருக்கோ எல்லா குறைவுகளை நீக்கி மலட்டு தன்மை உள்ள வாழ்க்கை அல்ல, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இந்த குடும்பத்துல, உடைய தொழில, உடைய வியாபாரத்துல, உடைய விவசாயத்துல, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில, உடைய பிள்ளைகளில, உடைய எதிர்காலங்களில எல்லாவற்றிலும் இருக்கிற அந்த மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றி எங்கெங்கெல்லாம் உருவாக்க வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் உருவாக்க செய்து உங்களை இந்த வருஷத்துல ஆண்டவர் கனி கொடுக்கக்கூடிய ஒரு கனி உள்ள வாழ்க்கைக்குள்ள என் ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை சொல்லும் போது நிறைய நான் வேதத்தில் உள்ள சம்பவங்களை சொல்லலாம். ஒரு குடும்பத்தை உங்கள் மத்தியில வைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நகோமி தெரியும் தானே? அதை நான் அதிகமா விளக்க விரும்பல. இந்த நகோமி பெத்லகேமிலிருந்து எங்க போயிட்டா? மோவாபுக்கு போயிட்டா. பெத்லகேம் எங்க போயிட்டா? மோவாபுக்கு போயிட்டா. அந்த மோவாபுல அவ இருக்கிற காலங்களில் இவளுடைய கணவன், இவளோட 2 பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பிள்ளைகள் இவள் மோவாப் தேசத்துல என்ன பண்ணினாங்க? பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை எடுத்தான். கர்த்தர் தன் மகன்களுக்கு பொண்ணு எடுத்தான். சரிதானே? இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று குடும்பத்தில் சில எதிர்மறையான சம்பவங்கள் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, நகோமியுடைய புருஷன் என்ன பண்ணிட்டான்? இறந்துட்டான். அதுக்கு பிற்பாடு ஆமா 2 மருமக்களுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. கிளியோன் மக்களும் அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. 2 பேரும் இறந்த உடனே பெண்ணாச்சு. வீட்டுல யாரும் இல்லை, ஆணுங்கிற எந்த ஒரு காரியமும் இல்லை. வாழ்க்கை உடைக்கப்பட்டது. வாழ்க்கை வறண்டு விட்டது. ஏதோ நினைத்து கொண்டு இருந்த நகோமியோட வாழ்க்கையில திடீரென்று புயல் காற்று வீச ஆரம்பித்தது. எல்லாத்தையும் இழந்தவளாக அவள் தனிமைப்பட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலையிலே அவருடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்ன பண்ண போறேன்? மருமக்களை பார்த்து நான் பெத்லகேமுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பார்த்து சொல்றேன், நாங்களும் உங்க கூட வரும்போது மரணம் சொல்லும் போது இந்த நகோமி சொல்ற, நீங்க என் கூட வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. காரணம், இனிமே நாங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட காரியத்தில் சொல்லும் போது ஆண்டோட வசனம் சொல்லுது, ஓர்பாள் நகோமியை முத்தம் செய்து விட்டு போயிட்டான். ஆனா ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டிருந்து சொல்லுகிறாய், நீ எங்க போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன். நீ தங்கு இடத்துல நான் தங்குவேன். நீ மறிக்கும் இடத்துல நான் மறிப்பேன். உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். இதை பற்றி வேற ஒன்று பேச வேண்டாம் சொல்லும் போது இப்ப நகோமியும் இந்த ரூத்துமாக இப்ப பெத்லகேமுக்கு வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், 2 பெண்களும் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் பார்த்து நகோமியை பார்த்து சொல்றாரு, நகோமியா இவ? அடையாளமே தெரியலையே. ஐயோ, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, எப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிட்டாரு, எப்படி செல்வாக்கா இருந்த ஒன்னும் இல்லாம இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது நகோமி சொல்ற, நீங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்க. மாறாள் என்றால் கசப்பு.
வாழ்க்கை கசந்து விட்டது. தெய்வ பிள்ளையே, வசனத்தை கேட்கிற உங்களோட ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கை கசந்து போன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கசந்து போன வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமுள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன? ரூத் மாமியாரை பார்த்து சொல்றாரு, நான் எங்கேயாவது போய் கொஞ்சம் கதிர் பொறுக்கிட்டு வரேன். இப்போ பொறுக்கிற இடம் யாரோட வயலா இருந்துச்சு? போவாஸோட வயலா இருந்துச்சு. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம்தான். வாசித்து பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. வறண்டு போயிருந்த நகோமி, வறண்டு போயிருந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? போவாஸ் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் எல்லாம் போச்சு. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி குடும்பமே, ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய சட்டையின் கீழே நீங்க வந்திருக்கிறதுனால அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அவரோட வாழ்க்கையை தூக்கி கட்டுகிறார். உங்களோட உருவாக்கி நல்ல கனிக்குள்ள வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, நகோமி ரூத்துடைய குழந்தைய எடுத்து மடியில போட்டுட்டு அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய தாயா மாறிட்டான். பட்டு போன வாழ்க்கை, உலர்ந்து போன வாழ்க்கை, கசந்து போன வாழ்க்கை, வெறுப்படைந்த வாழ்க்கைய என் ஆண்டவர் இன்றைக்கும் செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்ற முடியும். மதரம் உள்ள வாழ்க்கையாய் மாற்ற முடியும். ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் அமைய முடியும். நம்ப வேண்டியதெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும். அவர்தான் இந்த வாழ்க்கையை செழிப்பாக்க. 3வது தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது குறிப்பாக உங்களோடு உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். முதலாவது உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கும் தேவன். 2வது உங்களை பலுகவும் பெருகவும் செய்யும் தேவன். 3வது உங்களோடு உடன்படிக்கையை நிறைவேற்றும் தேவன். ஹல்லேலூயா. உடன்படிக்கைன்னு சொன்ன என்னதுங்க? ஆங்கிலத்தில் கவனம் இருக்கும். நம்முடைய சூழ்நிலையின்படி ஒப்பந்தம். ஆமென் சொல்லுங்க. அடுத்து பத்திரம். என்னது? பத்திரம். பத்திரத்துக்கு எவ்வளவு வேல்யூ உண்டு தெரியுமா? தெரியுமா இல்லையா? ஆமா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பத்திரம் எழுதி கொடுத்துருக்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரோட வார்த்தை நம்புங்க. நம்புங்க. என்ன பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். என்ன பண்ணியிருக்காரு? பத்திரம். ஆண்டவர் எழுதி கொடுத்த பத்திரத்தை யாராலும் மாற்ற முடியும். அதான் கர்த்தர் சொல்றாரு, உடன்படிக்கைய திடப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களோடு என் உடன்படிக்கையை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உடன்படிக்கை செய்கிற தெய்வம் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிறான். கடந்த வருஷத்துல என்னென்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில செய்து ஆண்டவர் சொல்லியும் நடக்காமல் இருந்ததோ, இயேசுவின் நாமத்தினால் ஊழியக்காரனாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல கர்த்தர் அவைகள் எல்லாம் நிறைவேற்ற செய்கிறது. காரணம், என் ஆண்டவர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல, என் ஆண்டவர் மனமாறுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆதியாகமம் 28:15 நமக்கு தெரியும், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருப்பாரானால், வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால், அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதிலும் அவர் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை சொல்லி இந்த உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தர் எப்படி நம்மை கொண்டு வந்தார் என்பதை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் விதமாக சொல்லுகிறது. எபேசியர் 2:12, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும்
வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு எக்காலத்துல ஆண்டவரை அறியாத காலத்துல, நல்லா கவனிங்க, நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல, மனமும் மாம்சமும் விரும்பினவரை செய்து கொண்டிருந்த காலத்துல, பாவத்தில் உழந்து கொண்டிருந்த காலத்துல, தேவனை வெறுத்திருந்த காலத்துல, தேவனை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த காலத்துல, உலகத்தின் சம்பாத்தியங்களுக்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக, அல்லது உலகத்தில் வர சின்ன சின்ன பாவங்களுக்காக, சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்த காலங்களில் நீங்கள் நானும் உடன்படிக்கைக்கு எப்படி இருந்தோம்? அந்நியரா இருந்த. அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக இருந்தோம். அது மட்டுமல்ல, நம்பிக்கையே இல்லை நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு உங்களை என்னையும் தேடி வந்து உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்து உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி எடுத்து உங்களை நாற்றமெல்லாம் மாற்றி உங்களை கழுவி சுத்திகரித்து புதிய பிள்ளையாக உங்களை மாற்றி உங்களோடு கூட ஆண்டவர் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி இருக்கிறார். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாக்குத்தத்தங்களையும் நான் உனக்காக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆண்டவர் செய்த உடன்படிக்கை என்ன ஆகாது. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் பண்ற உடன்படிக்கை என்ன செய்யலாம்? மாற்றிடலாம். திருமணத்துல பண்றாங்க, பத்திரிகையில படிக்கும்போது படிக்கிறோம், கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு, பொண்ணு 1-2 நாள் 3ஆம் நாள் புருஷனை விட்டு அவன் எவனும் லவ் பண்ணி அவன் கூட ஓடி போச்சு. ஒப்பந்தம் என்ன ஆகி போச்சு? ஊரறிய பேரறிய கல்யாணம் பண்ணியாச்சு. கொண்டு வந்து குடும்பத்தில் வந்தக்கான பிள்ளை 1-2 நாள்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? சத்தம் போடாம எவனை ஒருத்தர் லவ் பண்ணா அவங்க கூட ஓடி போச்சு. ஒப்பந்தம் என்ன ஆகி போச்சு? சொல்லுங்க, உடஞ்சு போச்சு. மனிதர்கள் செய்கிற ஒப்பந்தம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு மேல ஒரு வாக்குத்தத்த ஒப்பந்தத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா நீங்களா அதை உடைச்சு வருகிற வரைக்குமே தவிர ஆண்டவர் அந்த ஒப்பந்தத்தை, அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஒரு நாள் உடைச்சு போட மாட்டார். நம்புறீங்களா? ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். இதே லேவியராகமத்துல 42ஆம் வசனமும் 44வது வசனமும் 45வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நானு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை, நான் ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, நான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. கர்த்தர் எங்க கொண்டு வரார் தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு நான் செய்த உடன்படிக்கையை நான் எந்த நாளும் அதை நிறைவேற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சிலருக்கு சொல்லவே மாட்டார். ஏன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்டா தானே. ஏன்னா நம்மளாம் பிஸி ஆயிட்டோம். சிலரை கேட்ட சொல்லுங்க, பாஸ்டர் நான் எவ்வளவு பிஸி தெரியுமா, எனக்கு செபிக்க நேரம் இல்லை, எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஆனா வாழ்நாளெல்லாம் செல்ல நோண்டிட்டு கொண்டிருக்க நேரம் இருக்கு பாஸ்டர். என்ன நேரம் இல்லை? பைபிள் படிக்க நேரம் இல்லை, செபிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. சரியா? ஆனா எதுக்கு நேரம் உண்டு? வெட்டி கதை பேச நேரம் உண்டு, செல்லு நோண்ட நேரம் உண்டு, வம்பளக்க நேரம் உண்டு, கிண்டல் கேலி பண்ண நேரம் உண்டு, தேவையான கால் இல்லாத பேசுறது நேரம் உண்டு. அவங்கெல்லாம் ஆண்டவர் என்ன உடன்படிக்கை செஞ்சாருன்னு என்ன செய்ய முடியாது. நான் உங்கள் மத்தியில் இருந்து கர்த்தரோட வாசனங்களை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் பல வார்த்தைகளை எனக்கு பேசி இருக்கு. அநேக நேரங்கள் அந்த வார்த்தைகளை வச்சு ஆண்டோட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய நேரம் வருகிற வரைக்கும் நீங்களும் நான் காத்திருக்கணும். ஒருவேளை நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அவரோட உடன்படிக்கை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தத ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றும். என்னென்ன வார்த்தைனாலும் ஏன் தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில என்ன இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் அழகா சொல்றது, நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய நீங்களோ உங்களை இருட்டு, அந்தகாரம், பாவம், அக்கிரமம், சாபம், அநியாயம் இப்படிப்பட்ட அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் யாராம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க.
ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம். உங்களோடு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு சொன்னதை கண்டிப்பா நிறைவேறும். நம்புறீங்களா? எனக்கு புரியல, அசந்தடிக்கும் போல தெரியும். அப்படியே சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது என்ன செய்வாரு? கண்டிப்பா நிறைவேறும். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல அல்ல, அநேகருக்கு இந்த ஜனவரி மாதமே ஆண்டவர் சில வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினா அந்த வசனம் கண்டிப்பா கிரியம். நான் சோசியன் அல்ல, நான் உங்களை போல சாதாரணமான மனிதன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடிச்ச நேரங்களில் தேவனுடைய பிரசன்னத்தை தைரியமா சொல்றேன். கர்த்தரோட சொல்ல, ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், நீங்க அதை நிறைவேற்றுங்க. நான் சொல்லிட்டேன். காரணம், கர்த்தர் கொடுத்த மக்கள் சபையில இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஜனங்களுக்கு நடுவாக ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் உங்களோட வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஜெபிச்சேன் தெரியுமா? நானும் மனைவியும் ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தாவே, இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்த வசனத்தை நான் மக்களுக்கு கொடுத்து ஜெபிக்க வேணும், சொல்ல வேணும் அப்படின்னும் போது சில நாட்களுக்கு முன்னால கர்த்தர் எங்களுக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாரு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களோட பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் நம்ம சபைக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உங்கள் மேல ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டாங்க. ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டேன். சில நேரம் நீங்க மறக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை மறக்கவே மாட்டார். இரண்டாவது என்ன படிக்கிறோம்? உங்களை என்ன பண்ண போறாரு? அழிவுள்ள செழிப்பான வாழ்க்கைய, நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய, குறைவுகள் நீங்கக்கூடிய வாழ்க்கைய என்னென்னலாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? வசனத்தை கேட்கும்போது என்னென்னலாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? யாரெல்லாம் உங்களை சாபம் விட்டாங்களோ அவங்களுக்கு முன்னால நீங்க சாபத்தோடு இல்ல தேவ பிள்ளையே. காரணம் தெரியுமா? ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு ஆண்டவர் உங்களை வரவழைச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு முன்னால சாபத்தோடு அல்ல, அந்த சாபத்தால ஆண்டவர் உடைக்கிறவராக இருக்கிறார். உடன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கர்த்தரோட வசனம் சொல்லுது, நான் உங்களை பருகவும் பெருகவும் பண்ணி உங்களோட வாக்குத்தத்தத்தை, என்னோட உடன்படிக்கையை, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய கவனத்தை, என்னுடைய ஒப்பந்தத்தை, நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரத்தை எங்க போய் தேடிட்டு இருக்காது. பத்திரம் எங்க இருக்கு? நான் சொன்ன பத்திரம் எங்க தான் இருக்கு? பத்திரம் எங்க இருக்கு? கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரம் எங்க இருக்கு? ஆமா. இதுல ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 26ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம் இதுதாங்க பத்திரம். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பத்திரம் என்னது? நிபந்தனை. என்ன பத்திரம்? ஆமா, வந்து விடுவது பிடிங்க. என்ன? நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தார். இவ்வளவு நேரம் ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்டோம். நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதம் நிறைவேறாது. இப்ப சத்தம் வராது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு எந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அதுல என்ன உண்டு? நிபந்தனைகள் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற நிபந்தனை என்ன? நீ என் கட்டளைகளின்படி என்ன செய், நட. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தார். ஆபிரகாம் செஞ்சார், ஈசாக்கு செஞ்சார், யாக்கோபு செஞ்சார். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு நான் கொடுத்த உடன்படிக்கை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். எல்லாரும் எழுப்பலாமா? ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.